அம்மா அம்மா நில்லுங்க. ஆ பாருங்க உங்க காசு 3000 ரூபாயை விட்டுட்டு போயிட்டீங்க. பிடிங்க. 3000 ரூபாயா? என்கிட்ட ஏதுமா இவ்வளோ பணம்? பின் என்ன இது ஏன் காசா? பிடிங்க. என்னம்மா இது தினம் 1000 500 கொண்டாந்து கொடுக்குறீங்க? என்னதுன்னு சொல்றீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியுமா, இது உங்களது தான். போங்க. 3000 விட்டுட்டு போயிட்டாங்களா? இல்லைங்க, உங்க பாக்கெட்ல இருந்தா எடுத்து கொடுத்தேன். ஏன் காசா? அப்போ தினமும் என் பாக்கெட்டில் 1000 500 காணாம போகிறது இவங்களுக்கு தான் தூக்கி கொடுத்துருக்கியா? ஆமாங்க, அவங்களுக்கு தான். ஏன்டி காசு என்ன மரத்துலையா காய்க்குது தூக்கி கொடுத்துட்டு இருக்க? வட்டிக்கு மட்டும் காசு வாங்க தெரியுதுல, தாங்குற காசு ஒழுங்கா டைம் கொடுக்க தெரியாதா? 2 நாள் டைம் கொடுங்க தம்பி, என் தலையை அடமானம் வச்சாது கொடுத்துட்றேன். கோவப்படாதப்பா. இங்க பார், உனக்கு இன்னும் 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள காசு வரல, அப்புறம் அந்த குப்பல்ற வேலையும் இருக்காது பாத்துக்கோ. ஆ தந்துடுறேன்ப்பா. குப்பல்ற வேலை பாக்குற, வட்டிக்கு வாங்கி தான் பசங்களை படிக்க வைக்கணுமோ? அதுவும் உன் பசங்களை படிக்க வச்சா பரவாயில்ல, வேற யாரோ ஒருத்தங்க பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்க. நான் படிக்க வைக்கிற பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. நாம இந்த பூமியில பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும்ல, அதனால தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேரையாவது படிக்க வச்சிட்டு இருக்கேன். அதுலயும் ஒரு பொண்ணு +2 படிக்குது, ரொம்ப நல்லா படிக்குது. அந்த பொண்ணு டாக்டருக்கு படிக்கணும்னா நீட் எக்ஸாம் எழுதணுமா, அது ஏதோ கிளாஸுக்கு போகிறதுக்கு 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டணுமா. ஃபீஸ் கட்டணும்னு என்கிட்ட கேட்குது. ஒரு குழந்தை படிக்கிறது கேட்கும்போது இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால தான் உங்ககிட்ட வாங்கினேன். இந்த பொண்ணு மட்டும் டாக்டருக்கு படிச்சா ஊருக்கே உதவியா இருக்கும்ல. பெரிய கல்வி வரலாம். நீ காசு இல்லைன்னா போய் பிச்சை எடுத்து படிக்க வைக்க வேண்டியதானே? என்கிட்ட வட்டிக்கு காசு வாங்கிட்டு அதுக்கு நான் வட்டி வாங்க வந்தா காசை கொடுக்கணும். அதை விட்டு இப்படி சென்டிமெண்டெல்லாம் பேசக்கூடாது. இங்க பார், இன்னும் 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள காசு வரல, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது பாத்துக்கோ. குடு குடுன்னு சொல்றேன்ல. இன்னொரு 2 நாள்ல பணம் வரல, அவ்வளவுதான் பாத்துக்க. அவங்க மொத்தம் 15 பசங்களை படிக்க வச்சிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுலேருந்து எனக்கு அவங்க மேலே ரொம்ப பெரிய மரியாதையே வந்துருச்சு. இங்கே ஒருத்தரை படிக்க வைக்கிறதுக்கு நல்ல மனசு இருந்தால் போதும்ல. எத்தனை பேர் இங்கே காசு வச்சுக்கிட்டு உதவி பண்ணுறாங்க சொல்லுங்கள். காசு இல்லாத இவங்களே இவ்வளோ பண்ணும்போது நமக்கெல்லாம் என்ன?